செய்தியை பார்த்து வருகிறோம். ஊரப்பாக்கத்தில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுள்ள செவிலியர்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கைது செய்யப்பட்டவர்கள் ஊரப்பாக்கத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராட்டத்தை செவிலியர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கைது செய்யப்பட்டவர்கள் ஊரப்பாக்கத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கந்தன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் செவிலியர்கள் ஒரு 1000க்கு மேற்பட்டவர்கள் சென்னை சேப்பாக்கத்திலே போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த செவிலியர்களை போலீசார் வாகனம் மூலம் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கத்திற்கு இறக்கிவிட்டனர். இறக்கிவிட்ட அடுத்த நொடியே அவர்கள் சொந்த ஊருக்கு செல்லாமல் அனைவரும் நேரடியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமர்ந்து கொண்டு இது மாதிரி தொடர்ந்து திமுக ஆட்சியில் எங்களுக்கு தர வேண்டிய அந்த சம ஊதியம், அதே போன்று நிரந்தர பணி ஓய்வு போன்ற முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றி நேற்று இரவு முழுவதும் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து அமர்ந்து தங்கள் போராட்டத்தை வெளிப்படுத்தினர். ஆனால் காவல்துறையினர் அந்த அனைவரையும் கைது செய்து ஊரப்பாக்க பகுதியில் உள்ள தனியார் திருமணத்தில் தற்போது அடைத்து வைத்திருந்தனர். அடைத்து வைத்த போதிலும் தற்போது அவர்கள் உள்ளே அமர்ந்து அதாவது கீழே அமர்ந்து வீட்டுக்கு போக முடியாமல் அது எங்களுக்கு தேவை வேண்டிய அந்த சம ஊதியம் போன்ற முக்கிய கோரிக்கைகளை உடனடியாக அரசு அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வெளிப்படுத்தி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தற்போது அந்த போராட்டத்தில் முக்கியமான 5 நபர்கள், அதாவது பொதுச் செயலர் உட்பட 5 நபர்களை காவல்துறை அழைத்துக் கொண்டு தற்போது சென்னைக்கு அழைத்து சென்று அமைச்சருடன் பேச்சு நடத்துவதாக தற்போது அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பேச்சுவார்த்தைக்கு அடுத்த நொடியாக இந்த போராட்டம் தொடருமா இல்லை தொடராதா என பல்வேறு போராட்டத்திற்கு விடை கிடைக்கும். அதே நேரத்தில் தொடர்ந்து எங்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகள் நிறைவேற்ற வரை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தற்போது செவிலியர்கள் அறிவித்துள்ளனர். இருந்த போதிலும் 50க்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகள் திருமண மண்டபத்தில் தற்போது வரை நீடித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.